Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோயிந்தா. ஏய் வியூவர்ஸ் கேம்பானா கேம்பா அடிச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா மும்பை இந்தியன்ஸ் அப்படியே டீமா எஸ்ஆர்சி அமுக்கி தட்டாங்களே இன்னைக்கு. Yeah, Chica, lot of talking points. MI on the up, 7-3. They are moving on the up. SRH, are they flat track bullies? அதுதான் biggest கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் again on a slightly sticky wicket. பேட்டிங் 160க்கு பேந்தா காலி. அதுக்கப்புறம் bowling-ம் நீங்க பாத்தீங்கன்னா some weird decisions. They removed Shami out. They bought Rahul Chahar ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. So lot of confusion in the SRH think tank. But starting off, amazing victory for MI, Chica. செம விக்டரி MI நீ பார்த்தனா விக்டரி in every level because as a team it's a victory. Every individual performed well today. நீ பார்த்தா எல்லா bowler bowled very decently. Bumrah coming back to form is a fantastic thing for them. நீ பாரு மச்சான் சிக்கு நேத்து யார்கர் bowling போட்டுது. இவன் யாருக்கு ட்ரெண்ட் பால் நீ பாத்து யாருக்கு சிக்கு நேரா பாரு யாருக்கு ட்ரெண்ட் பால். தீபக் சார் தான் the பூ bowling போட்டனா தீபக் இந்த மாதிரி பூ bowling போட்டா வெச்சுக்கோ. அங்கே பார் இங்கே பார் மெரி டிரைவ் அங்கே பார்னா அடிப்பாங்க. ரொம்ப அன்லக்கி சீக்கா. ஆக்சுவலி நீ ரொம்ப பூன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் பிடிச்சிருக்கணும் சீக்கா. இன்னைக்கு ஆக்சுவலி டெத்ல வந்து அடி வாங்கினார் அந்த 21 ரன் பவர் பிளேல சூப்பரா போட்டாரு சீக்கா. என்ன இதுக்கு மேல என்ன டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து ரெண்டு பேரும் he kept them quiet. கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்லே அவுட் அபிஷேக் சர்மா. He kept both of them very quiet, Chica. That's his main job. He's a power play bowler. Hardik Pandya had no other choice. ஏன்னா கரண் சர்மாக்கு கையில இன்ஜுரி வந்தது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. கரண் சர்மா கையில இன்ஜுரி வந்துருச்சு. அதனால he had to rotate his bowlers. Remember that. You're being very harsh on Deepak Chahar today, I feel. It's just I'm not being harsh. அந்த கடைசி ஒரு பூ பால் ஒன்னு பண்ணுடா நீ நியூ பாலர் சூப்பரா போறான்ல. அப்புறம் நியூ பால் முடிச்சிடு. கடைசில வெச்சுக்காத. Don't forget அனி இந்த மாதிரி கடைசில பாரு கடைசி இந்த மாதிரி இன்னைக்கு அதுதான் சீக்கா. He was forced to go to him because கரண் சர்மாக்கு கையில இன்ஜுரி. அனி அதான் சொல்றவா நீ that's the point of yes Karan Sharma injury நீ சொன்ன மாதிரி பார்த்த well done producer super he made up with Will Jacks ஓட மேக்கப் பண்ணாரு. It turned out to be superb move. அனி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பவே முடிச்சிருன்றேன் அவனுக்கு. வில் ஜாக்ஸ் பிரில்லியண்டா bowling பண்ணான். வில் கம் டு வில் ஜாக்ஸ் ஆஃப்டர் இருந்தாரு. நான் தீபக் சார் என்ன சொன்னா அப்பவே முடிச்சிருன்றேன். அப்புறம் பூ bowling தான் அஞ்சா செகண்ட்ஸ் பண்ணா செம பூ நியூ பால்ல சுனீர் பூ அடிச்சு செமையா bowling போடுறான் தீபக் சார். இல்லனா செம பூ bowling. he gone all the ways where he could bowl இந்த உள்ள நீ ஆக்சுவலா பண்ண ட்ரெண்ட் போல் ஜஸ்டிஸ் புர்வான் விண்டோஸ்ல போடாம அது சொல்லி செம bowling. I accept with them. But overall பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் bowled brilliantly to a plan. வில் ஜாக்ஸ் தான் bowling போட்டாங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு நீ தேங்க்யூ ப்ரொடியூசர். அங்க வில் ஜாக்ஸ் போடுறது பண்ண 3 overs 14 runs 2 wickets. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இதே வில் ஜாக்ஸ் போன வருஷம் கூட இதே டிராவிஸ் ஹெட்ட கூட ஞாபகம் இருக்கா டர்னிங்ல எடுப்பான். பால் கொஞ்சம் திரும்பும் ஃபர்ஸ்ட் ஓவர் எடுப்பான் டிராவிஸ் ஹெட்ட ஹைதராபாத்ல. சோ அங்க பாத்தீங்கன்னா டிராவிஸ் எடுப்பான். கையும் வரல காலும் வரல பேட்டும் வரல ரன் வரல. டிராவிஸ் ஹெட் வந்து தலைக்கு கால் தலை காலி ஆயிடுச்சு. அப்படியே ஹெட்டு தலை காலி. இன்னைக்கு பாருங்க அவங்களுக்கு. நீங்க ஹெட் மட்டும் சொல்றீங்க. அபிஷேக் சர்மா சுத்துன்னு சுத்தினாரு ஃபர்ஸ்ட் ஓவர். இட்ஸ் நாட் லைக் they didn't try, Chica. They were trying to go hard at it, which begs the question. நீ ஒரு பாயிண்ட் சொல்ற ஃபர்ஸ்ட்ல these guys are all fantastic on flat tracks. கொஞ்சம் விக்கெட்ல ஜூஸ் இங்க அங்க கொஞ்சம் பால் இங்க அங்க சிங்கு சக் மூவ் ஆச்சு. அவர் கொஞ்சம் சிறு புறம் திரும்பிச்சு கோவிந்தா இந்த டீம். இதே அபிஷேக் சர்மா இங்க பிளாட் விக்கெட் தான் இங்க செஞ்சுரி அடிச்சான். யாரோட இங்கிலாண்டோட அடிச்சான். இன்சிடென்ட் இவன் பார்த்தா சூரியகுமார் அதை பார்த்து இவனை போய் பாக்கெட் செக் பண்ணி பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சு. அவன் பாக்கெட் போய் செக் பண்ணா ஏதாவது ஷீட் வச்சிருக்கானா என்னோட சீட்டா வச்சிருக்கான் 100 வச்சிருக்கான். என்ன பயந்துட்டான் எங்க இங்க பாக்கெட்ல 100 வச்சுட்டு 100 போட்டு SRH 100 போட்டு வச்சிருந்தா வச்சுக்கோங்க. சொல்லி அடிச்சா வச்சுக்கோ. அப்புறம் மேட்ச் போயிருந்தா அவங்களுக்கு பார்த்தா நல்ல வேலை பாக்கெட் ஒரு ஸ்லிப் ஒண்ணு இல்லையா. நல்ல வேலைப்பா அபிஷேக் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிடுவா. நீங்க செச்சில் அடிக்க மாட்டோம் தெரிஞ்சுட்டு அவனுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா இட் குட் பி ஃபனி பட் இட்ஸ் ரியாலிட்டி ஆல்சோ. பாக்கெட்ல போன மேட்ச் போட்டு செஞ்சுரி அடிச்சான். இந்த மேட்ச் ஒன்றும் பண்ண முடியல அவனால. He played well only. He got 40 of 28, but he gave 2 chances.
அந்த பக்கம் தான் அடிக்க முடியல. That's nothing wrong. அந்த மாதிரி அடிச்சமா you look by the sword, you die by the sword அடி. அவன் அந்த மாதிரி தான் ஆட போறான். பத்தாபாக்கு படாட்டில பேட்ஸ்மேன் அவன். ஆனா இந்த ஈசான் கிஷன் ஒரு தெரியாத அவங்க டீம்ல நான் ஒரு பயங்கர ஃபேன் அவனுக்கு. இந்த ஈசான் கிஷன் இந்த பாக்கெட் டைனமோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் 106 106 ஃபேண்டாஸ்டிக் செஞ்சுரி. அதுக்கு பாரு பின்கோடு 022 மெட்ராஸ் 17 மெட்ராஸ் 9 மெட்ராஸ் 2 2220 17 9 மெட்ராஸ் 17 டி நகர், மெட்ராஸ் 9 வந்து எனக்கு நுங்கம்பாக்கம் பக்கத்துல, மெட்ராஸ் 2 வந்து மவுண்ட் ரோடு. இந்த மாதிரி தான் ஆடி இருந்தானா என்னடா இது ஸ்கோரா இது ஈசான் கிஷன் அவனை பார்த்தா வெக்கமா இருக்கா மச்சான். நான் அவனை பயங்கர ஃபேன் அவனுக்கு. இப்படி அடிப்பேன் நீனு சுத்துதான் வேலைக்கு ஆகாது மச்சான். இது இப்படி சுத்துனா வேலைக்கு ஆகாது. கொஞ்சமாவது ரெஸ்ட்ரெயின்ட் இருக்க வேணாமா? they are lacking in batsmanship மாதிரி தோணுது சீக்கா. கொஞ்சம் அந்த மிடில் ஃபேசஸ்ல கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது விக்கெட்னா, கொஞ்சம் டர்ன் இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது, இல்லாட்டி கொஞ்சம் சீம் ஆச்சுன்னா they are getting caught out. On flat wickets they are unstoppable, but on slightly conditional கொஞ்சம் conditions not favoring na காலி. நிதிஷ்குமார் ரெட்டிலாம் மச்சான் அவனை பாரு, அவன் எதுடா 4 அமிச்சு சாவடிக்கிறீங்க? அவனே சாவடிக்கிறீங்க, டீமே சாவடிக்கிறீங்க. Nitish Kumar Reddy should be coming after Aniket Verma today. 4 should be class and 5 Aniket Verma, 6 should be Nitish Kumar Reddy, 7 Pat Cummins. In those Nitish Kumar Reddy first match no edha adichirukana nee sollu paakalam edha adichirukana. See, he's also under pressure. அவனு பாலே படமாடிது, 2 பால் போயிட்டு இருக்கான். அவனை போட்டு அமுக்கிற கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறாங்க அவனை போட்டு. அவனுக்கு வந்து ஷார்ட்டா போட்டா அவனுக்கு நேரம் இன்டு ஸ்டம்ப்ஸ் போடுறாங்க. அணி இன்டு ஸ்டம்ப்ஸ் போட அவன் அமுக்குறான். வித்தை கொடுக்குறதுல அப்படிங்க. Aniket Verma is a good striker of the ball. He was striking the ball well. Acha, avlo enna class ene inga potu amkitaanga Mumbai Indians. In all fairness, you got to give to Mumbai Indians. They bowled to a plan. They bowled brilliantly. ஹென்ரி கிளாசன்ல ஆக்சுவலி அந்த அடிச்ச 37ல அந்த 20 ரன் வந்து ஒரே ஓவர்ல அடிச்சிட்டாரு. அது தீபக் சஹரோட ஒரே ஓவர்ல அது அடிச்சது. பட் எஸ்ஆர்ஹெச் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஸ்ட்ரகிள் த்ரூ அவுட் சீக்கா. பேட்டிங்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் bowling plans were brilliant. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி I thought Hardik Pandya's captaincy was also outstanding today. I thought he captained the team very 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 well. Probably one of his best matches as captain சொல்லுவேன். ஏன்னா கரண் சர்மாக்கு இன்ஜூர் ஆகும்போது it could have gone, he could have immediately gone for something else. But ஆனா வில் ஜாக்ஸ் மேல அந்த ட்ரஸ்ட் வச்சு அந்த 3 overs வில் ஜாக்ஸ் கொடுத்து ஒரே ஒரு ஓவர் தான் சாட்னர் கொடுத்தாரு, which I thought was a mistake. ஏன்னா அந்த இன்னொரு ஓவர் சாட்னர் கொடுத்திருந்தாருன்னா he could have avoided that Deepak Chahar's last over. So I thought Sandler போன மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க சாண்ட்னர். என்னடா ஹார்திக், பட் ஹார்திக் captain very well. He seemed motivated. He was motivating the team. Everything was there. He himself was motivated and he was also motivating the team, which is very important in this kind of situation. It was a must-win game for both SRH and Mumbai Indians. இப்ப என்ன ஆயிருக்கு இந்த வின்னுக்கு அப்புறம்? இந்த மும்பை இந்தியன்ஸ் நீ சொல்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா மும்பை இந்தியன்ஸ் ஃபார்முக்கு வராங்களே, இப்ப என்னடா பண்ணுது? இப்ப சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் will become again a very crucial match. இந்த டோர்னமெண்ட்ல crucial match going to be CSK Mumbai Indians match, next match on 20th. அந்த லெவலுக்கு போயிட்டு இந்த டோர்னமெண்ட். So every match going to be crucial now. I still believe the current top 4 இருக்கிற top 4 will make it in தோணுது சீக்கா. I don't know. இல்லடா நான் ஸ்டில் சொல்றேன், நீ சிஎஸ்கே எம்ஐல ஒருத்தர் வராங்க மச்சான் பாரு. நீ பார்த்துட்டு எஸ்ஆர்ஹெச் கோட்டை விட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் டுடே வரா பாரு. I mean, I still believe that நான் சொன்னல பாட்டம் 3ல ஒரு டீம் வராங்க. எந்த டீம் வர போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பார்க்கிறதுக்கு எம்ஐ மாதிரி தெரியுது. Let's come to the batting சீக்கா. பேட்டிங் சைடுல வந்து ரோஹித் சர்மா finding some form, but yet again ஒரு நல்ல ஷாட்டுக்கு அவுட் ஆனாரு. Started looking good, but பெரிய ஸ்கோர் திருப்பி அடிக்க முடியல. ரயன் ரிக்கில்டன் he chipped in with 131. வில் ஜாக்ஸ் வந்து ஒரு 36. எல்லாரும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க சீக்கா. It was kind of an easy chase. லாஸ்ட்ல தான் 2 விக்கெட் விட்டாங்க, but more or less they had it in control. ரோஹித் சர்மா என்ன பண்ணா, ரோஹித் நான் வந்து சொல்லடா நீ அடிப்பேன்னு நான் சொல்லிதான் சீக்கிச்சிக்காத, நீ அடிக்க போற நீங்கன்னு அணியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்டா. என்னடா பாரு ஒரு அடி சமஷாட் ஒரு அந்த பிளிக் புல்லு இல்ல அது என்ன. அதுக்கப்புறம் நினைச்சா ஃபுல் டாஸ் போய் மிடாப்ல கொடுத்துட்டு வந்து என்னடா ரோஹித் ஈஸி ஷாட் தலை மேல அடிக்க வேண்டிய ஷாட் கவர்ஸ் மேல கொடுத்து போனா, டிராவல்ஸ் கேட்ட கையில் கொடுத்து போனா, சாரி ஃபுல் டாஸ் கவர்ஸ் மேல கொடுத்து போனா ஷாட் 4 ரன் 4 ரன்ஸ் அந்த ஷாட். அது என்ன ஆகும் சம்டைம்ஸ் லட்டு மாதிரி தெரியும், பால் வருது ஃபுல் டாஸ் தெரியுதுன்னு யூ ஆர் ஓவர் கான்ஃபிடென்ட். So you are more thinking about where to hit it. அடிக்க போறேன் அதுல you forget the focus for the ball. அதனால full toss நிறைய பேர் அவுட் ஆகும். He saw the ball early. He knew it's going to be a hittable ball. He hit it. But then when he found the fielder straight. But I thought Rohit was batting well.
And it's good to see that everybody chipped in. நீ சொன்ன மாதிரி எல்லாரும் 20-30 which augurs well for the team. நீ பாரு மும்பை இந்தியன்ஸ் bowlingல எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பேட்டிங்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. So the next game which is against CSK they'll go with better confidence. But against CSK Mumbai Indians it's got to be a very very crucial game. அதுதான் மச்சான் இந்த டோர்னமெண்ட் டிசைட் பண்ண போறது. CSK Mumbai Indians match on 20th is going to decide the tournament as far as these two qualify. Yeah, நீங்க as far as these two qualifyன்றீங்க. நான் ஏன் I'll stick with the top 4. I'll come to that. But bowling part of it, why did they send Shami, Chika? 3 overs போட்டு எதுக்கு ஷமியை இம்பாக்ட் பிளேயர்ல உள்ள அமிச்சிட்டாங்க? Probably அவனுக்கு ரெஸ்ட் ஓட சொன்னானோ எவன் கண்டா? ஒண்ணுமே புரியல. இவன் நல்லா போட்டான் பேட் கமின்ஸ். மச்சான் ஒரு ஒன்றரை bowling சைடுடா SRH. இந்த bowling சைடு வச்சு ஒண்ணும் பண்ணுவேன். ஈஷான் மலிங்கான் போட்டு போல கடைசியில ஓவர் வச்சு மாதிரி விக்கெட் எடுத்தாதான் விக்கெட் நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஜீஷான் அன்சார் லுக்ஸ் லைக் குட் bowler. பட் அவனை போட்டு பொழந்துருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் எஸ் அவன் நீ சொல்ற மாதிரி இந்த ஸ்லோ ரன் போட்டு அவன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான் எல்லாரையும் போட்டு. பட் இந்த bowlingல வச்சு they cannot move forward. இது ஒன்றரை bowling ஒண்ணுமே கிடையாது bowlingல. அப்பா டக்கர் bowling இது நான் சொன்னா நீ சொன்னா ஒதுக்க மாட்டேன்ற நீ இந்த bowling ஒண்ணுமே போட முடியாது. CSK at least you can say 3 good spinners நல்லா இருக்கா உங்களுக்கு. அந்த மாதிரி CSK சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் சொல்லலாம் பூம்ரா இருக்கான், போல்ட் இருக்கான், அந்த மாதிரி சொல்ல வரலாம், சாண்டர் இருக்கான். ஒரு டீம்ல ஒரு 2-3 பிளேயர் சாலிடா இருக்கான். இவங்க டீம்ல யார் இருக்கான்னு சொல்லி பாக்கலாம். அந்த மாதிரி சாலிடா அதுதானே ஜிகா எடுக்கும் போது ஷம்மி வந்து ஷம்மி's form is so bad right now, that is why it looks bad. Yeah, in all honesty எடுக்கும் போது ஷம்மி நீங்க யோசிக்கலையா சிக்கா? புவிக்கு வந்து ஒரு அப்கிரேட் நீங்க யோசிச்சிருப்பீங்க அந்த டைம்ல. ஏன்னா ஷம்மி வாஸ் the Shami they are getting right now is not the Shami who was there in the previous past. Correct. Yeah. Tapu Shami point Shami vandapa. Shami do vanda. Shami version do vandapa. Shami version. And Pat Cummins இப்போதான் ஃபார்முக்கே வராரு. அந்த இன்ஜுரி ஆஃப்டர் தட் இன்ஜுரி இப்போதான் கொஞ்சம் திருப்பி ரிதம்க்கே வராரு. So it is looking very bad. ஏன்னா இந்த இனிஷியல் ஃபேஸ்ல யோசிச்சு பாருங்க, they had Adam Zampa, they had Pat Cummins, they had Shami, ஹர்ஷல் பட்டேல் ஒரு டெத் bowler. அப்போ யோசிக்கும் போது என்னடா எல்லாமே இருக்கேடா bowlingல அப்படின்னு தானே சிக்கா யோசிச்சிருப்பீங்க. நவ் எல்லாமே வந்து நான் என்னைக்குமே டே நம்பர் 1 சொல்றேன் மச்சான் bowling ஒரு மாதிரி கேஸ் bowling அணி நான் ஒத்துக்க மாட்டேன். ப்ளீஸ் என் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே பாரு. bowling வரி நான் சொல்லிட்டே இருந்தேன். ஓவரா பேட்டிங் போயிருக்கேன், bowling மறந்துட்டாங்க இந்த பசங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷோலே நான் சொல்லிருக்கேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். சோ நீங்க ஆக்ஷன் போது நீங்க வந்து நினைக்கல இது வந்து நல்ல bowling அட்டாக்னு? நீ ஃபர்ஸ்ட் ஷோ பாறா. நம்ம ஃபர்ஸ்ட் சீக்கா ஷோலேட் பாறா நீ. I said ordinary bowling. I remember both of us saying they have a complete side, they have got their bowling correct. நான் அப்படி சொல்லவே நான் என்ன சொல்றேன் towards the program tournament program I said they are struggling with the bowling. நம்ம ஆக்ஷன் வச்சு என்ன சொல்லணும், ஆக்ஷன் வச்சு நம்ம எல்லாம் சொன்னோம். எல்லா டீம்ஸ் பாத்தீங்க சொல்ல ஆக்ஷன் வச்சு நம்ம we can only make a overall estimate தான். Once you play 2-3 games you know what is reality la. Reality பார்த்தா தெரிஞ்சுது. They have to make a lot of action in the bowling. They have to get the bowling reorganized. நம்ம ஷோல நிறைய வாட்டி பேசியாச்சு SRH பத்தி. And they cannot நான் flat trackல அடிப்பேன், மொரமல் trackல அடிப்பேன். ஏடா ஒரு மேட்ச் 245 அடிச்சு சேஸ் பண்றீங்க, அடுத்த மேட்ச் என்ன 150 அடிக்க தரவறீங்க. என்ன மேட்ச் அது டீம் இது? அதுதான ப்ராப்ளம். ஃபிளாட் ட்ராக் புலிஸ் மாதிரி தான் தெரியுறாங்க ஆக்சுவலி இப்போதைக்கு. பஞ்சாப் தான் 245 அடிச்சாங்க. அடுத்த மேட்ச் 110 ஆல் அவுட் ஆயிட்டாங்க கேகேரோட. ஓ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சீக்கா? அந்த 110 வச்சு வின் பண்ணாங்க. ஓகே. சில தடவை விக்கெட்டும் கஷ்டமா இருக்கும், கிரிக்கெட்டும் வந்து இந்த மாதிரி ஆகும் சீக்கா. எல்லா மேட்சும் உங்களுக்கு வந்து 180 200 அடிச்சிடணுமான்னு சில வாட்டி ஆகும். ரெண்டு எக்ஸ்ட்ரீமா ஆடுறாங்கடா டீம்ஸ்ல. பஞ்சாபும் சரி இதே மாதிரி அவங்க ஒரு ஃபிளாட் ட்ராக் புலிஸ் தான் மணி. Let's be very honest. Punjab is a flat track bully. Let's understand that also. They are not a great team and on good size, good surfaces. They are also flat track bullies. Equally flat track bullies like SRH. சரி பஞ்சாப் வச்சு ஆரம்பிச்சீங்க. ஸோ நாளைக்கு வந்து யார் வின் பண்ண போறாங்க, ஆர்சிபியா பஞ்சாபா? ஏன்னா சரியான கேம் நாளைக்கு. ரெண்டுமே பிளாட் ட்ராக்குங்க. என்ன பார்க்க போகுது ஆர்சிபி பஞ்சாப் நாளைக்கு பாரு. நீயே சொல்லு. ஓகே லெட் மீ லீவ் த ஃபர்ஸ்ட் ஒன் டே டிஸ்கஷன் வரேன். யார்கிட்ட பெட்டர் bowling டீம் இருக்கு நாளைக்கு? மார்க்கோ யான்சன், அர்ஷ்தீப், Chahal back in form and back to RCB. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. Then they have I think Xavier Bartlett last match ஆடினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் Glenn Maxwell இருக்காரு சிப் இன் பண்றதுக்கு. So RCB's bowling attack mainly is Bhuvi, Hazelwood, Yash Dayal, Krunal Pandya, Liam Livingstone and Suyesh Sharma. நல்ல டீம் சிக்கா, ரெண்டுமே நல்ல டீம் சிக்கா. வெரி க்ளோஸ் கால். ஆனா RCB have still yet to win a home game. நாளைக்கு மாறுமா அது?
இந்த வருஷம் எல்லாம் மாறிட்டு இருக்கு. அது மாதிரிதான் ஆகணும். ஏன்னா முல்லன்பூர்ல இவங்களே கஷ்டப்பட்டிருந்தாங்க. பஞ்சாப் போன மேட்ச் முல்லன்பூர்ல வின் பண்ணிட்டாங்க அவங்க. சோ அதனால ஆர்சிபி இந்த மேட்ச் பெங்களூர்ல வின் பண்ணி தான் ஆகணும்ல. அட்லீஸ்ட் நீங்க போறபடி இந்த வருஷம் ரிவர்ஸ் ஆயிட்டு எல்லாமே. பை தி வே நான் எப்படி சொன்ன பாத்தீங்களா நேத்துக்கு டீம்ஸ் சேசிங் வின் பண்ணோம்னு, அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு தோணுது டீம் சேசிங் வில் வின்னு. நாளைக்கா ஆமா, நாளைக்கு 2 பேர், ஆனா 2 பேரும் ஒரு மாதிரி ஃபிளாட் ட்ராக் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மொழ மேன் விக்கெட் கொடுத்தா 2 பேர் போட்டு டங்கு அடிப்பாங்க நாளைக்கு போட்டு. யா ஐ திங்க் சேசிங் டீமுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் சின்னசுவாமியில. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்துரலாம் என்ன மாதிரி இருக்கு விக்கெட்னு. பிஹேவ் பண்ணல சின்னசுவாமி the way they wanted it to behave. They want to put a flat track. RCB will want to put a flat track தான். If they get a flat track advantage RCB ன்னு எனக்கு தோணுது சீக்கா. ஏன்னா பஞ்சாபோட bowling attack இப்போ வித்தவுட் லாக்கி ஃபர்கூசன், ஜேவியர் பார்லெட், எஸ் லாஸ்ட் கேம் வந்து 111 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆன் a flat track அந்த ஃபாஸ்ட் bowling attack could get exposed ன்னு எனக்கு தோணுது. சரி, பஞ்சாப் நீ பார்த்தனா நீ அவங்களுக்கு மிடில் ஆர்டர் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ஸ்டாய்னஸ் ஆட போறாங்கன்னா மேக்ஸ்வெல் ஆட போறாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காங்க, டைலமால இருக்காங்க. அந்த ஃபாரின் பிளேயர் அந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. பிரியாஞ்சாரியா பட்டா பாகியம் பட லேக்கியம் பட்டுதான் கைட்டு கொடுக்கலாம் அந்த பிரியாஞ்சாரியான்றவர். பட் நாளைக்கு மும்பை நாளைக்கு வந்து பெங்களூர் மாதிரி கண்டிஷன்ஸ் ஐடியல் ஃபார் பிரியாஞ்சாரியா. மாட்டுக்கிச்சு கைட்டு கொடுக்கலாம் போட்டு. ஒன்லி திங் இவங்களுக்கு பெட்டர் bowling attack இருக்கு. யாரு RCB has a better bowling attack and a better batting lineup also. While Punjab has a decent batting, but bowling okay தான் சொல்றேன். சரி, போன மேட்ச் ரொம்ப நாளா போட்டாங்களா, பட் அதே மாதிரி போட முடியுமாங்களா இல்லைங்க? செஹல் பேக் டு ஆர்சிபி சீக்கா, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியா இருக்கும். பட் பஞ்சாப் வந்து டேஞ்சரஸ் சைட். எஸ், ஆர்சிபி வந்து ப்ராபப்ளி ஹேவ் அ பெட்டர் பேட்டிங் லைன் அப். ஆனா பஞ்சாப் வந்து ஹேவ் சம் டேஞ்சரஸ் பேட்டர்ஸ் சீக்கா. யூ கான் டிஸ்கவுண்ட் தம். ஒரு மேட்ச் வின் பண்ண முடியும் அவங்களால. பிரியான்சாரியா காமிச்சிட்டாரு, பிரப் சிவரன் கேன் டூ தட் அட் த டாப் ன்னு காமிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் can win a match. Neil Vadera has been very good this year. Shashank Singh can win you matches. So அவங்களுக்கு அந்த நிறைய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் இவங்களுக்கும் கொஞ்சம் விக்கெட் திரும்பிச்சுன்னா they might come under ஒரு ப்ராப்ளமோ. ஏன்னா they have also struggled when the wicket is not been really conducive for batting. So but Neil Vadera and Shreyas Iyer, those two are good player of spin chika. I think it'll be a very close match. Team chasing can have an advantage in எனக்கு தோணுது நாளைக்கு. நாளை நீ பார்த்தனா இந்த ஆர்சிபி ஸ்பின்ல பார்த்தா யாரு, குருணால் பாண்டியா அண்ட் சுரேஷ் சர்மா, கரெக்ட்? இந்த ஸ்பின்ன போட்டு ஸ்ரேயஸ் போட்டு அடிச்சுவான், நல்ல சான்ஸ். ஸ்ரேயஸ் அடிக்கிறது நல்ல சான்ஸ். இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக், நாட் a deadly spin attack, it's a good spin attack. Suresh Sharma is bowling very well this season. Got to give it to him. That boy is bowling very well. Leg spinners ரொம்ப நல்லா போறான். And Krunal Pandya is an intelligent bowler. But இந்த மாதிரி bowling attack ஓட ஒரு பேட்ஸ்மேன் அவங்க நேஹல் வதேராவும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, they'll be very dangerous. Tomorrow I think it's going to be a close game, Mani, but I still believe RCB is a better side. RCB's got better bowling because they have this Hazelwood irka, Bhuvi irka, and yes, they are very good. All three good medium pacers there. Whereas the Arshdeep Singh slightly inconsistent irka. உனக்கே தெரியும், யான்சன் வந்து ஒரு மாதிரி பட்டா பாக்கி படம் இல்லைங்க போலர் தான். ஆர்சிபிலயும் நான் அவங்களோட மிடில் ஆர்டர்ல அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஜிதேஷ் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இல்ல இந்த சீசன். அவங்களுக்கு அங்கதான் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெதுவா டிம் டேவிட் has saved them a lot. Remember that Tim David has come and saved them a lot. இவ்வளவு துட்டு கொடுத்து வாங்கிருக்கான் மச்சான், ஏதாவது பண்ணிடா லிவிங்ஸ்டன் for living do something man. அங்க ஸ்டோர் மாதிரி நின்னுட்டு இருக்க, நீ கொஞ்சம் அடிப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கா லிவிங்ஸ்டன். கொஞ்சமாவது பண்ணு மச்சான், பட் ப்ளீஸ் டூ சம்திங் மச்சி. they've taken you, நீ bowling போட மாட்டேன்ற, பேட்டிங் அடிக்க மாட்டேன்ற, வந்தோடனே சுத்துற, ஏதோ டங்கு ஒரு 6 அடிக்கிற, ஏதோ ஸ்டேடியம் வெல் அடிக்கிற ஒரு 6 ஒத்துக்கிற. கன்சிஸ்டன்ட் ஆடு மச்சான் லிவிங்ஸ்டன். ஆர்சிபி நாங்க இவ்வளவு பேக் பண்றோம் ஜிகால, ஏதாவது கொஞ்சமா பண்ணுவானமா எங்களுக்குன்னு. புதுசா கேக்குறீங்க பாத்தியா இல்லையா? சரி, ஓகே. மேக்ஸ்வெல் ஆடுவீங்களா இல்லையா? மேக்ஸ்வெல் உடனே கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லையா அந்த பக்கம்? ஏன் சோக கதைய கேள்வி தாய்க்குள்ளமே தான் அங்க தீம் இருக்குது. இல்ல மேக்ஸ்வெல் ஷுவரா ஆடுவான் ஜிகா, போலிங்னே ஆடுவான். அவன் பேட்டிங்க்கு ஆடுவானோ இல்லையோ, அவன் குடுக்குற ரெண்டோ he can is not a bad bowler at all ஜிகா. So அந்த one or two overs எல்லா வாட்டி போட்டு எடுத்துறான் அவன். again is going to play against RCB ex team, அவனோட ex team இது RCB. I think Stoinis should come in for English ஜிகா. அது வந்து ஒரு very bad move that was by them. I think they'll correct that and they'll bring back Stoinis for English.
ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஜேவியர் பார்லட் வச்சுட்டு இஸ் நாட். அந்த பால கீழே கொடுத்தான்னு வச்சுக்கோ, அங்கே பார் பிஹெச்எல் அடிப்பான், இங்கே பார் என்ன பார்க்கு லால் பாக் அடிப்பான், இங்கே பார் கபட் பார்க் அடிக்க போறான் நாளைக்கு சால்ட். இந்த மாதிரிலாம் போலி பண்ண அவன் செம்ம பூ விடுறான் நேரம் வந்து பாரான கபட் பார்க், இங்கே பார் பிஹெச்எல், இங்கே பார் லால் பாக் அப்படி அடி போறாங்க பாருங்க. அப்படி அடி போறாங்க பெங்களூர்ல. எடுக்க போறான் பாரு. அது அவன் பேர் பார்லட் தானே. அங்கே பார் விதான் சோதா அப்படின்னுவான். Okay. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் சீக்கா. So you are favoring RCB, yeah? I think I'll go for RCB purely on the cricketing merit and the cricket they are playing. Let's be very clear, and they have a good side. They have a better side, I believe. They have a better side. I'm going with Punjab, Chika. 51 Punjab. What reason are you going with Punjab? Let me ask you one. I think that 111 defending a total like 111 will galvanize them in தோணுது Chika. அது வந்துலாம் அந்த மாதிரிலாம் ஒரு மேட்ச், அந்த மாதிரிலாம் நீங்க லாஸ்ட் மேட்ச் தான் நீங்க 245 கொடுத்து நீங்க தோத்தீங்க, மொரால் வந்து டவுனா இருக்கும். ஸோ யுவர் பேட்டர்ஸ் ஹவ் ஆக்சுவலி பேட்டட் வெல். நீங்க நிறைய மேட்சஸ் நீங்க பஞ்சாப் எடுத்து பாத்தீங்கன்னா 200+ வந்து ஒரு 3-4 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ தேர் பேட்டர்ஸ் ஆர் இன் குட் ஃபார்ம். ஸோ அவங்களுக்கு ஃபிளாட் ட்ராக் கிடைச்சதுன்னா நாளைக்கு they will fancy themselves Chika. அவங்க ஆல்ரெடி 200+ 3-4 தடவை அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் இருக்கு. அண்ட் ஏன்னா செஹல் ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி an X factor tomorrow Chika. ஏன்னா அந்த ஆர்சிபி விக்கெட்ல கொஞ்சம் பால் திரும்புது, கொஞ்சம் லைட்டா திரும்புது. லாஸ்ட் டைமே நீங்க பாருங்க, the ball was turning slightly in Chinnaswamy. So if they give a similar wicket, Chahal will be a very big danger Chika. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கு ஆர்சிபி லைனப்ல. போன மேட்ச் டிசியோட கொஞ்சம் பால் திரும்பிச்சு இல்ல அவங்களுக்கு, ஆக்சுவலா கொஞ்சம் பால் டர்ன் ஆச்சு அவங்களுக்கு. எஸ் இல்ல, I think that's why they got stuck, if I'm right. That's why they got stuck. விபியும் குல்தீப் போட்டு தாக்கிடுவாங்களே மிடில் ஓவர்ஸ்ல. ஆக்சுவலா கரெக்ட். விபி செமையா bowling போடாங்க. I love the விபி and குல்தீப் போட்டு அவனை போட்டு தாக்கிடுவாங்க. I don't know. அது மாதிரி டர்னிங் வீட் கொடுப்பாங்க திருப்பியும் ஆர்சிபி தப்பு பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன தெரியுமா ஆயிருக்கு, இதே மாதிரி தான் Chika. ஆர்சிபி விமென்ஸ் டீம் when they went out அவங்க நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லாம் வெளில போய் டிராவல் பண்ணும்போது வின் பண்ணாங்க. ஹோம்ல 4 கேமும் உதப்பட்டான். ஏன்னா அவங்களுக்கு they are expecting one type of wicket, அங்க போய் ஆடும்போது வேற மாதிரி பிஹேவ் ஆகுது விக்கெட்னு. So they are not able to correctly read the wicket in their own home. It has been a big problem for them. Last match they tried to give a very flat wicket. என்ன தெரியுமா ஆயிடுது Chika, அங்க சின்னசுவாமி விக்கெட்ல பிளாட்டா ஆக்கிறதுக்கு வந்து ட்ரையா கொடுத்துட்டாங்கன்னா, வித்தவுட் எனி கிராஸ் கொடுத்துட்டாங்கன்னா பால் வந்து கிரிப் ஆகி திரும்புது. கிராஸ் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா சீமாது. So they're not able to give a flat wicket there. That is a problem. அது எப்படினே தெரியல. அப்படியே என்ன பண்ணணும் இவங்க, விராட் கோலி ஒரு சைடு வச்சு மச்சான் 20 ஓவர் ஆடுன்னு சொல்லிடணும். அதான் ஒரே ஒரு சைடு ஒரு எண்டு 20 ஓவர் ஆடுன்னு சொல்லிட்டு மீதி. But they do have a strong batting lineup Chika. ரஜத் படிதார்லாம் சம ஸ்பின் ஹிட்டர். ரஜத் படிதார் vs செஹல்ல தான் கேம் இருக்குன்னு எனக்கு தோணுது. Rajat Patidar was Chahal. You're right. Rajat Patidar is a brilliant player of spin, and Rajat Patidar was Chahal. And I think this boy Jitesh Sharma also is a good player. Don't forget that. The Livingston has to come good for them. Someday or other he has to come good for them. So probably the day for them. Tomorrow is a nice day for them. Livingston against Chahal. ரொம்ப கஷ்டம் Chika. I fancy Chahal. இந்த மாதிரி ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச்ல மெஜிஷியன் மாதிரி போடுறாரு Chika. நான் நிஜமாவே சொல்றேன், மெஜிஷியன் மாதிரி போட்டாரு அவரு. He will be waiting to go back to Chinnaswamy to show. அதான் காமிச்சாங்க, நம்ம ப்ரொடியூசர் காமிச்சாங்க 52 wickets in 42 matches. அப்படி போல தூக்கி விட்டு பால் தூக்கி விட்டு வேடிக்கை காமிச்சாங்க பசங்க. தேவுடா படிங்க நீ சொன்ன மாதிரி. I don't know. I think it looks like anyway. I still go with RCB. Yeah. Okay. Still I firmly believe team chasing will have an advantage Chika. Yeah, anyway guys, நீங்க போய் போடுங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல who has the edge tomorrow. sama tight match ஆ இருக்க போகுது. Punjab versus RCB, both the teams in rollicking form. It is going to be a very good clash, top 4 clash. Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.